வால்முனி செம்மணி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாராயணன் பேசுகிறேம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கவன ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம். உங்கள் குடும்பத்தில் 4 பேர் 2 பொண்ணு உங்களுக்கு. நான் கணவன் வந்து பல வருஷமாச்சு பிரிஞ்சு ஒரே வீட்டு தனியாக இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. அம்மா நீ சொல்லாம நான் சொல்ற ஜோசியம்மா. அதாவது ஒரே குடும்பம் தனியா இருக்கீங்க. உனக்கும் அவருக்கும் ஒத்து வரல. ஆமா ஆமா. உங்க பேச்சு அவர் கேட்கல. ஆமா. அவர் பழக்க வழக்கம் சரியில்லை. அதால மன நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. நல்லா உறக்க சொல்லுமா. ஆமா ஆமா சாமி. ஆமா ஆமா. உங்க பேச்சை கேட்கல. பசங்க இது கூட பந்தம் வாங்கல, சொந்த பந்தம் கூட வெறுக்கிறாரு. உங்க சொந்தம் எல்லாம் வெறுக்கிறாரு. இப்ப அதால மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க. ஆமா. சம்பளமும் சரியா கொடுக்க மாட்டாரு. ஆமா ஆமா கொடுக்க மாட்டாரு. கடன் கொடுக்க முடியல, வட்டிக்கு 9 மட்டும் இல்ல. ஆமா ஆமா ஆமா. ஒரு நிறைய அதாவது உலகத்திலேயே வந்து போனா இன்னைக்கு வந்து பெண்களை வந்து போனா எந்த விதத்துல பயன்படுத்தியும் அந்த இடத்துல பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது ஒரு 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 அதிகாரிகிட்ட போனா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு பப்ளிக் துறை போனா அந்த பப்ளிக் துறையில எப்படிலாம் அந்த அவங்க காரியம் ஆகுனா தப்பான எண்ணத்தோட அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு சில ஒத்து வரும், ஒரு சில ஒத்து வர மாட்டாங்க. இது வந்து ரொம்ப அதிகரிச்சு இப்போதான் குறைஞ்சி போச்சு. இந்த போக்சோ வந்தோடனே இது வந்து 180% குறைஞ்சி போச்சு. இன்னும் 20% இருக்கு. புரியுதாம்மா? இப்ப வந்து போனா உங்களை வந்து அது மாதிரி ஒருத்தர் ஒரு அதிகாரி ஒரு சூப்பர்வைசர் மாதிரி உங்களை பயன்படுத்தினாரு. ஒரு மனைவி மாதிரி விட்டு வாழ்ந்துட்டாரு. நான் பாத்துக்கிறேன், நீ தான் என் பொட்டாட்டி, உன் பிள்ளைங்க தான் என் பொண்ணுங்க சொல்லமா. நான் பாத்துக்கிறேன், அதாவது நான் உன்னை கடைசி வரையில கைவிட மாட்டேன் சொன்னாரா இல்லையாம்மா? 5 வருஷம் அவர்கிட்ட கணவன் மணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. வீட்டுக்காரர்கிட்ட வாழாம அடுத்தவங்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்க. இப்ப வந்து போனா அவர் உங்க பேச்சை கேட்க நல்லா பழகணும். இன்னொரு பொண்ணு வந்துச்சு, ஒரு அறியாத பொண்ணு வந்துச்சு. அந்த அறியாத பொண்ணு இப்ப நட்பு வச்சுக்கிறாரு. உன்னை விட்டு கொஞ்சமா விலகிறாரு. அவரை மனசை பறி கொடுத்துட்டு இப்ப நிம்மதி இல்லாம இருக்கீங்க. அதால நைட்டு தூக்கம் வரல, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. உனக்கு அதை செய்யற இதை செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப பேச விட்டாரு. பொண்ணு கல்யாணம் பண்ண வயசாகி போச்சு. இப்போ விலகி நிக்கிறார். கல்யாணம் பண்ண மாட்டாரு முடிவில் இருக்காரா? நீ ஓன அழற இப்போ அழுதுட்டு இருக்க. அந்த உன்னால அழைய தாங்க முடியல. இனி ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாருங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் உருவாக்கி தரேன். தைரியமா இருங்க.